ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய மேலான கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று வேதத்தில் செப்பனியா என்கிற புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது: அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமி மேலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம் ஒவ்வொருவரையும் குறித்து மேலான எண்ணங்களை, திட்டங்களை வைத்திருக்கிறார். தேவன் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அக்காலத்திலே என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? எந்த காலத்திலே? அதே வசனத்திலே எழுதியிருக்கிறது, சிறையிருப்பை திருப்பும்போது. when God turns your captivity, கர்த்தர் உங்கள் சிறையிருப்பிலிருந்து உங்களை திருப்பும்போது சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க விரும்புகிற தேவன். என கண்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, உங்களை தாழ்வான நிலையில் அல்ல, ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியுமான ஒரு நிலைமையிலே கர்த்தர் உங்களை வைக்க விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கிற போது 4 விதமாய் கஷ்டப்படுகிற அல்லது சிறையிருப்பிலே இருக்கிறவருடைய காரியங்களை குறித்து வசனம் சொல்லுகிறது. ஒன்று, சிறுமைப்பட்டவர்கள், நொண்டியானவர்கள். வேதம் சொல்லுகிறது தள்ளுண்டவர்கள், வெட்கம் அனுபவித்தவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு சிறையிருப்பு. தள்ளுண்டவர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கி உலகத்திலே நிறைய பேர் தள்ளுண்டவர்களாக இருக்கிறார்கள். நொண்டியானவர்கள், சீராய் நடக்க முடியாது. அதன் பிறகு வெட்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். எங்கே எங்கே சிறுமை அனுபவித்தார்கள் என்றால், சிலருக்கு வீட்டிலேயே சிறுமை, வீட்டிலேயே சிறையிருப்பு, வெளியே செல்ல முடியாத சூழ்நிலைகள், விடுதலை ஆக முடியாத சூழ்நிலைகள். சிலர் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள், எப்பொழுதுமே ஏதோ ஒரு குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இருக்கத்தான் செய்கிறது. சிலருடைய சரீர வேதனைகள், சிலருடைய நோய்கள், வலிகள் போவதே இல்லை பாருங்கள், தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. சிலருடைய பொருளாதார நிலைமைகள், தரித்திரம், கடன் பிரச்சனைகள் போவதே இல்லையே. எத்தனை நாள் இந்த கஷ்டம் என்று புலம்புகிற மக்கள் உண்டு. காரணம், வேதம் சொல்லுகிறது சிறையிருப்பு. சிலருக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. திரும்ப 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 செய்து அதே பாவத்திலே திரும்ப சிக்கிக் கொள்ளுகிறார்கள். சிறையிருப்பு. ஆனால் கர்த்தர் நல்லவர். அப்படி சிறையிருப்பில் இருக்கிற உங்களை தேவன் திருப்ப விரும்புகிறார். அதற்கு தேவன் செய்கிற காரியத்தை பாருங்கள். அந்த 20ஆம் வசனத்தின் ஆரம்பம் இப்படி சொல்லுகிறது: அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். தூரமாயிருந்தவர்களை தேவன் கூட்டிக் கொண்டு வந்தது மட்டுமல்ல, உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். கூட்டிக் கொண்டு வருவேன், சேர்த்து கொள்ளுவேன். யாரை? தேவனுக்கு தூரமாயிருந்தவர்களை. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல.
நம்மை விட்டு தூரமாய் நிற்கிறவர் அல்ல, நமக்கு சமீபித்து வர விரும்புகிற தேவன். நாம் தான் தூரமாய் போய்விட்டோம். நம்முடைய எண்ணங்களினால், நம்முடைய அவநம்பிக்கையினால், அவிசுவாசத்தினால், நம்முடைய பயத்தினால், சந்தேகத்தினால், இருளினால், பாவத்தினால் வந்த கிரியையினால் நாம் தான் தூரமாய் போய்விட்டோம். தேவன் நமக்கு தூரமானவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி சேர்த்து கொள்ளுகிறாராம்? எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தூரமாயிருந்த நம்மை கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமாக்கினார். எத்தனை பாக்கியம்! கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சாதாரணமாக நம்மை கொண்டு வரவில்லை, நமக்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார். The great God has shed his own blood. தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி, சிலுவையிலே நமக்காக அறையப்பட்டு, அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சமீபமாக்கினார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அது விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே தூரமாயிருந்த நம்மை அவர் சமீபமாக்கினார். Because of the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட அந்த வெளியேற பெற்ற இரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமை? நம்முடைய சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ளுகிறார். எப்படி சிறையிருப்பு நீங்குகிறது? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவன் இரத்தத்தினால் நம்முடைய சிறையிருப்பை நீக்கி நம்மை ரட்சிக்கும்படிக்கு, விடுதலையாக்கும்படிக்கு அவருடைய இரத்தத்தினாலே, பை த்ரூ இஸ் பிளட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எத்தனை பேர் சிறுமை அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்க? சிறைப்பட்டு போன நிலைமையில் இருக்கிறீர்கள். சிலருக்கு எல்லாம் இருந்தும் விடுதலை இல்லை, இருந்தும் அனுபவிக்க முடியவில்லை. கிட்டதான் இருக்கிறது, பார்க்கத்தான் முடிகிறது, ஆனால் அதை அனுபவிக்க அவர்களால் கூடாது. காரணம் என்ன? சிறையிருப்பு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் பொருள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனால் மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை. கவனித்து பாருங்கள். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு, அவருடைய இரத்தத்தினால் கர்த்தருக்கு சமீபமானவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம், பெரிய வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு கூட சேர்ந்து இருக்கிற ஒரு பாக்கியம் இருக்கிறதே, அது விலையேற பெற்றது. பிரியமானவர்களே, அது நிமித்தம்தான் நாம் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகிறோம். இன்றைக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் சிறைப்பட்டு இருக்கிறேனே, எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று கேட்பீர்களானால், கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், உங்கள் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் சமீபமாயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய வாழ்க்கையிலே பல வருடங்களுக்கு முன்பதாக சிறையிருப்பு பட்டு இருந்தேன். எப்படி? ஒன்று, பாவத்திலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கினார். நாட்கள் கடந்தது, இயேசுவின் சமாதானம் நிரப்பினது. ஆனால் பொருளாதாரத்திலே பெரிய சிறையிருப்பு இருந்தது. கர்த்தர் ஒரு நாள் என்னோடு கூட இடைப்பட்டார். மகனே, உன்னுடைய வருமானத்தை அல்லது உன்னுடைய பணத்தை உனக்கு ஆசீர்வாதம் வராதபடிக்கு தடை பண்ணுகிற சத்துருவின் கிரியைகளிலிருந்து உன்னை விடுதலையாக்குகிறேன் என்று சொன்னார். எப்படி தெரியுமா நடந்தது? ஆச்சரியம். முதலாவது, என்னுடைய வீண் செலவுகளை கர்த்தர் நிறுத்தினார். அடிக்கடி மருந்துக்கு, அடிக்கடி டாக்டருக்கு, சுகவீனம் என்று வீட்டிலே மாறி மாறி ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருந்த போது அதிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். வீணான செலவுகளை நிறுத்தினார். இருக்கிற கொஞ்சத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய சிறையிருப்பு, பொருளாதாரத்தின் சூழ்நிலைகள், சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தரால் தர முடியும். எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். பிரியமானவர்களே, நாம் அவரோடு கூட சேர்ந்தால் போதும். கம் மோர் க்ளோசர் டு காட். நீங்கள் இருக்கிற நிலைமையை விட,
இன்னும் ஒருபடி அவரோடு கூட கிட்டி சேருங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற போது, கெட்ட குமாரனாயிருந்த ஒருவன் தன் தகப்பனை விட்டு தூரம் போய் ஆஸ்தியெல்லாம் செலவழித்து பாவத்திலே சிக்கி அவன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற அந்த நேரம், பரிதாபமான நேரம், சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த நேரம், அவன் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கும்படி திரும்புகிறான். யோசிக்கிறான். அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று திரும்பி வருகிற ஒரு உவமையை கர்த்தர் சொல்லுகிறார். அவன் திரும்பி வர எழுந்திருக்கிறான். அவன் திரும்பி தகப்பனிடத்திலே வருகிற போது வேதம் சொல்லுகிறது, தூரத்திலிருந்து அந்த தகப்பன் கண்டேன், ஓடி வந்து மனது உருகி அந்த கெட்டுப்போன மகனை கட்டி பிடித்தார். தேவன் கட்டி பிடித்தார். அவனை முத்தம் செய்தார். தன்னோடு இருக்கும்படி செய்தார். அவன் பழைய நிலைமைக்கு அவனை கொண்டு வந்தார். ஒருவேளை உங்கள் வீட்டிலேயே சிறுமைப்படுத்தப்பட்டு நீங்கள் வெட்கத்துக்குள்ளாயிருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, உங்கள் சிறையிருப்புக்கு பதிலாக உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க விரும்புகிறார். சிலர் என்னிடம் சொல்லுவார்கள், ஐயா, நான் எந்த நிலைமையில் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு இப்பேற்பட்ட நிலைமைக்குள்ளே தள்ளப்பட்டு இருக்கிறேன், மிகுந்த ஏழ்மையான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேன், பரிதாபமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேன். நான் புகழ்ச்சியாய் இருந்தேன், கீர்த்தியாய் இருந்தோம், வசதியாய் இருந்தோம், ஆனால் காலம் கடந்தது, எனக்கு வந்த போராட்டத்தினால் இருக்கிறதையும் இழந்து போய் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் நின்று கொண்டிருக்கிறேன் என்று புலம்புகிற ஒரு சிலரை நான் கண்டிருக்கிறேன். பயப்படாதிருங்கள். ஒன்றும் இல்லாததிலிருந்து சகலத்திலேயும் தேவன் உங்களை உயர்த்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். தேவனோடு சேர்ந்து கொள்ளுவோம். தேவன் நம்மை கூட்டிக் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறவர். எத்தனை மகிழ்ச்சி. நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனிடத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, என் சிறையிருப்பை மாற்றும் என்று கேளுங்கள். தேவனுடைய வல்லமையான கரம் இப்பொழுது உங்கள் மேல் அமரும். அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அதன் மேலே கையை வைத்து, அந்த வேத பகுதியின் மேல் கையை வைத்து கர்த்தரை துதியுங்கள், நம்புங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலேயும் எந்த சிறையிருப்பிலும் உடைய பிள்ளைகள் இருந்தாலும் நீ திருப்பி கொண்டு வருகிறவர் அல்லவா. மனது உருகும். இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவனிடத்தில் நான் திரும்புகிறேன் என்று சொல்லி வருகிற ஒவ்வொரு வாலிபனையும், வாலிப மகளையும், தகப்பனையும், தாயையும், சகோதரனையும், சகோதரியும் இப்பொழுது உடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை தாங்கப்பா. பாவத்தின் சிறையிருப்பு, இச்சையின் சிறையிருப்பிலிருந்து தகப்பனே, அந்த குடியின் ஆவியின் சிறையிருப்பிலிருந்து இயேசுவின் நாமத்தில் அந்த விடுதலை வருவதாக உம்முடைய இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் இப்பொழுது அவர்கள் மேல் ஒரு விடுதலை கடந்து வரட்டும் அப்பா. அடிக்கடி பலவீனம், அடிக்கடி வலிகள் என்று சொல்லு சிறையிருப்பு இருக்கிறதே, மனது உருகும். தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் அமரட்டும். தேவ கிருபை இறங்கட்டும். அந்த குடும்பத்தை மீட்டு கொள்ளும். வீட்டுக்குள்ள அடிக்கடி வருகிற சண்டைகள், சச்சரவுகள், ஆண்டவரே, மன வேற்றுமைகள், தகப்பனே, தேவையில்லாத பிரிவின் ஆவிகள், இவைகளை கடிந்து சபிக்கிறேன். இந்த குடும்பத்திலே ஒரு பெரிய மீட்பை தாரும். தேவ சந்தோஷம் இறங்கட்டும். இழந்து போன சமாதானம் உள்ளத்தை நிரப்பட்டும். தேவனுக்காக வாழ்ந்து மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்கிற ஒரு நன்மையும் உடைய பிள்ளைகளுக்கு தாரும். அணைத்து கொள்ளும், ஆசீர்வதியும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.